சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அரசாங்கம் ஒரு கடைசி தேதியை நீட்டிச்சு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. நீங்களும் அந்த புது தேதியை மனசுல வச்சு கரெக்டா அந்த கடைசி நாள்ல உங்க மேல்முறையீட்டை தாக்கல் பண்றீங்க. எல்லாம் சரியா செஞ்சுட்டோன்னு நிம்மதியா இருக்கீங்க. ஆனா திடீர்னு உங்க மேல்முறையீடு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆர்டர் வருது. காரணம் என்னன்னா நீங்க லேட்டா ஃபைல் பண்ணிட்டீங்களாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாம ஒரு விதியை ஃபாலோ பண்றோம், அந்த அதிகாரி பழைய விதியை வச்சு நம்மள நிராகரிச்சா என்ன பண்றது? ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை அது. ஆமா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பமான பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் நாம ஆழமா அலச போறோம். வாங்க இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து போகலாம். இதோட மைய பிரச்சனை என்ன? இதோட ஆரம்பம் டிரான்சிஷனல் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. ஓகே, டிரான்சிஷனல் கிரெடிட். ஜிஎஸ்டி வந்த புதுசுல இத பத்தி நிறையவே பேசுனாங்க. அது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு பழைய வீட்ல இருந்து புது வீட்டுக்கு மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. பழைய வீட்ல நீங்க கொடுத்த அட்வான்ஸ்ல பாக்கி இருக்கு. அந்த பணத்தை அப்படியே புது வீட்டுக்கு மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் டிரான்சிஷனல் கிரெடிட். ஓஹோ, நல்ல உதாரணம். ஆமா. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வாட், சேவை வரின்னு பழைய வரி முறைகள் இருந்துச்சு. அதுல சில பேருக்கு வரி கடன், அதாவது கிரெடிட் பாக்கி இருந்திருக்கும். அந்த பழைய சிஸ்டம்ல இருந்த கிரெடிட்ட இந்த புது ஜிஎஸ்டி சிஸ்டத்துக்கு மாத்திக்கிறது தான் இந்த டிரான்சிஷனல் கிரெடிட். இது வரி செலுத்துறவங்களோட உரிமை. அருமையா சொன்னீங்க. அப்போ இது அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான். சரி, இந்த மனுதாரர் விஷயத்துல என்ன ஆச்சு? அவர் டிரான்சிஷனல் கிரெடிட் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு. ஆனா உதவி ஆணையர் பிப்ரவரி 21, 2023 ஒரு உத்தரவு போட்டு உங்களுக்கு இந்த கிரெடிட் கிடையாதுன்னு சொல்லிட்டார். சரி, ஒரு அதிகாரி நிராகரிச்சா அடுத்த ஸ்டெப் மேல்முறையீடு தானே? ஆமா, அதுதான் அவரும் செஞ்சாரு. அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட போனார். இங்கதான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. அப்படியா? என்னாச்சு? அந்த மேல்முறையீட்டு அதிகாரி மனுதாரரோட மேல்முறையீட்டையே டிசம்பர் 29, 2023 நிராகரிச்சிட்டாரு. எதுக்காக? கிரெடிட் கோரிக்கையில ஏதாவது தப்பு இருந்ததா? இல்ல, அத பத்தி அவர் பேசவே இல்ல. மேல்முறையீடு காலாவதியாகிவிட்டது, அதாவது பார்டு பை லிமிடேஷன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். பார்ட் பை லிமிடேஷன்னா சட்டப்படி கொடுத்த டைமுக்குள்ள மேல்முறையீடு செய்யலன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு மேல்முறையீட்டுக்கும் ஒரு டெட்லைன் உண்டு. அந்த டைமை தவற விட்டா கதவு மூடிடும். அந்த அதிகாரி சாரி நீங்க ரொம்ப லேட்டுன்னு சொல்லி காரணமெல்லாம் கேட்காம மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரி ஒரு பழைய கேலண்டர் பாத்திருந்திருக்காரு போல. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு சினிமா ட்விஸ்ட் மாதிரி தான். அதிகாரி மனுதாரர் லேட்டுன்னு நினைச்ச அதே நேரத்துல அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிக்கையை வெளியிட்டு இருந்தது. அது என்ன அறிவிக்கை? அது அறிவிக்கை எண் 292023. இத ஜூலை 31, 2023 வெளியிட்டாங்க. இந்த அறிவிக்கைப்படி இந்த மாதிரி மேல்முறையீடு பண்றதுக்கான காலக்கெடுவை அரசாங்கம் நீட்டிச்சிருந்தது. ஓஹோ, நீட்டிச்சிருந்தாங்களா? புது கடைசி தேதி என்னவா இருந்துச்சு? புது கடைசி தேதி அக்டோபர் 31, 2023. அப்போ மனுதாரர் எப்போ மேல்முறையீடு செஞ்சாரு? அதுதான் இங்க ஆச்சரியமே. அவர் கரெக்டா அந்த நீட்டிக்கப்பட்ட கடைசி நாளான அக்டோபர் 31, 2023 அன்னைக்கு தான் ஃபைல் பண்ணிருக்கார். அடடே, அப்ப அவர் லேட் இல்ல. அரசாங்கத்தோட புது விதிப்படி அவர் சரியான நேரத்துல தான் வந்திருக்காரு. சத்தியமா இல்ல, அவர் கொஞ்சம் கூட தாமதம் செய்யல. அப்போ இது ஒரு பெரிய குழப்பமாச்சு. அரசாங்கம் ஒரு தேதி சொல்லுது, அதிகாரி வேற எதையோ ஃபாலோ பண்றாரு. இது எப்படி சாத்தியம்? ஒரு அதிகாரிக்கு அரசாங்கம் போடுற நோட்டிபிகேஷன்லாம் போய் சேராதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பல காரணம் இருக்கலாம். சில சமயம் இந்த மாதிரி சுற்றறிக்கைகள் கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு போய் சேர லேட் ஆகலாம். இல்லனா துறையோட சாஃப்ட்வேர்ல இந்த புது தேதியை அப்டேட் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்லனா இந்த அறிவிக்கை இந்த கேஸுக்கு பொருந்தாதுன்னு அதிகாரி தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா பாதிப்பு வரி செலுத்துறவருக்கு. ஆமா, விளைவு அவருக்கு பாதகமா அமைஞ்சிடுச்சு. ஆக மனுதாரர் இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காரு. அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியும் டிபார்ட்மெண்ட் அவரை நிராகரிக்குது. அடுத்தவர் என்னதான் பண்ண முடியும்? டிபார்ட்மெண்ட் லெவல்ல கதவை மூடும்போது அடுத்த ஒரே வழி கோர்ட்டு கதவை தட்டுறதுதான். இவரும் அதே தான் செஞ்சாரு. கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தார். சரி, உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பாத்துச்சு? இது ஒரு சாதாரண தப்புன்னு எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல, உயர்நீதிமன்றம் இத ரொம்ப தெளிவா பார்த்தது. மேல்முறையீட்டு அதிகாரி அரசாங்கத்தோட அறிவிக்கை எண் 29202023 கவனிக்க தவறினது ஒரு சாதாரண பிழை இல்ல. அது ஒரு அதிகார வரம்பு பிழை, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனல் எரர்னு சொன்னாங்க. ஜூரிஸ்டிக்ஷனல் எரர், அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு அதிகாரி சட்டப்படி அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லைக்குள்ள இருந்துதான் செயல்படணும். சரி. அரசாங்கம் ஒரு அறிவிக்கையை வெளியிடும் போது அது சட்டத்தோட ஒரு பகுதியாவே மாறிடுது. இந்த கேஸ்ல மேல்முறையீடு பண்றதுக்கான காலக்கெடுவை அந்த அறிவிக்க மாத்தி அமைச்சது. அத அதிகாரி கண்டுக்காதப்போ அவர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தின மாதிரி ஆகுது. அதாவது இந்த முடிவை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்ல, ஏன்னா நீங்க தப்பான ரூல்ஸ ஃபாலோ பண்றீங்கன்னு கோர்ட் சொல்லுது. ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டது? மனுதாரருக்கு கிரெடிட் கிடைச்சிடும் சொல்லிட்டாங்களா?
அது ஒரு நல்ல கேள்வி. நீதிமன்றம் அந்த கிரெடிட் சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள போகல. அதுக்கு பதிலா 2 முக்கியமான விஷயம் செஞ்சது. முதல்ல, மேல்முறையீட்டு அதிகாரி போட்ட அந்த டிசம்பர் 29, 2023 தேதியிட்ட உத்தரவை முழுசா ரத்து செஞ்சது. ஓகே, அந்த தப்பான ஆர்டர் இப்போ இல்ல. ரெண்டாவதா என்ன பண்ணுச்சு? ரெண்டாவதா, இந்த வழக்க மறுபடியும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கே திரும்ப அனுப்பிச்சுது. என்னது, மறுபடியும் அதே ஆபீசர்க்கேவா? யாரு தப்பு பண்ணாரோ அவருக்கேவா? அது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? கேக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இதுதான் சரியான சட்ட நடைமுறை. ஏன்னா உயர்நீதிமன்றத்தோட வேலை சட்ட பிழைகளை சரி பண்றது. சரி. இந்த கேஸ்ல காலக்கெடு சம்பந்தமான சட்டப்பிழைய அது சரி செஞ்சிடுச்சு. ஆனா அந்த கிரெடிட் கோரிக்கையோட தகுதியை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது மேல்முறையீட்டு அதிகாரியோட வேலை. ஓஹோ. அதனால நாங்க சட்டப்பிழைய சரி பண்ணிட்டோம், இப்போ இந்த அப்பீல் டைம்குள்ள தான் ஃபைல் ஆயிருக்குன்னு நினைச்சு கேஸோட மெரிட்ஸ் அடிப்படையில விசாரிச்சு புதுசா ஒரு முடிவு சொல்லுங்கன்னு தெளிவா சொல்லி அவரிடமே திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆஹா, இப்போ புரியுது. அதாவது நீதிமன்றம் கதவை திறந்து விட்டு உள்ள போய் உங்க வேலையை சரியா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமா, இது மனுதாரருக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அவர் வழக்கு இப்போ மறுபடியும் உயிருடன் இருக்கு. சரி, இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்மள கேட்டுட்டு இருக்கிற வரி செலுத்துபவர்கள் அப்புறம் ஆலோசகர்கள் என்ன கத்துக்கலாம்? இதிலிருந்து நாம 3 முக்கியமான பாடங்களை கத்துக்கலாம். முதல் பாடம், நாம எப்பவும் அப்டேட்டடா இருக்கணும். அரசாங்கம் வெளியிடுற அறிவிக்கைகள், சுற்றறிக்கைகள் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். அதாவது ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணும்போது அது சம்பந்தமா ஏதாவது புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு நாமளே செக் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆஃபீஸருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த நோட்டிஃபிகேஷன் காப்பிய நம்ம மனுவோடையே வச்சு அதை ஹைலைட் பண்ணி கொடுத்தா பிரச்சனை வராம தடுக்கலாம். இது ஒரு அருமையான டிப். சரி, ரெண்டாவது பாடம். ரெண்டாவது பாடம், இந்த மாதிரி உயர்நீதிமன்ற தீர்ப்புகளோட சக்தியை புரிஞ்சுக்கணும். இந்த கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு இப்போ ஒரு முன்னுதாரணம், அதாவது பிரசிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ எதிர்காலத்துல யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை வந்தா இந்த தீர்ப்பை காட்டலாமா? தாராளமா காட்டலாம். சார், இதே மாதிரி ஒரு கேஸ்ல ஹைகோர்ட் இப்படி சொல்லியிருக்குன்னு காட்டினாலே போதும். பல சமயம் பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகாம டிபார்ட்மெண்ட் லெவல்லயே முடிஞ்சிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, மூணாவது பாடம். மூணாவது பாடம், சட்டம்ங்கிறது நீதிய பற்றியது, வெறும் டெக்னிக்கல் விஷயங்களை பற்றியது இல்ல. ஒரு சின்ன தொழில்நுட்ப பிழைய காரணம் காட்டி ஒருத்தரோட உரிமையை நிராகரிக்க கூடாதுன்னு இந்த தீர்ப்பு மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு. அருமை. இந்த 3 பாடங்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. சொல்லுங்க. இந்த வழக்குல மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட வசதி இருந்துச்சு. அவருக்கு நீதி கிடைச்சது. ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு சின்ன ஊர்ல ஒரு சிறு தொழில் செய்யறவரோ இல்ல ஒரு சாதாரண ஆளோ இதே சிக்கல்ல மாட்டினா என்ன ஆகும்? அவரால ஹைகோர்ட் வரைக்கும் போக முடியுமா? கஷ்டம்தான். தானாவே தவறாம ஃபாலோ பண்ணப்படுறத உறுதி செய்ய நம்ம சிஸ்டம்ல என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? நீதிங்கிறது போராட முடிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடைக்காம எல்லாருக்கும் இயல்பா கிடைக்கிறத எப்படி உறுதி பண்றது? இது ரொம்ப ஆழமான, நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு விவாதத்தை நிறைவு செய்வோம். இது சிஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 996488686879.